श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवम् यदीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा सदा यत् आत्मसत्कार्यं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहगतस्तयेतराणि तृणाय मेणे अस्मद्गुरो भगवतो चिदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। उदं सरस्य मुखदाहुयपट्टनादसि भक्तिसारकुलशेखरयोगिवागान् भक्ताङ्ग्रेणुपरकालितीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। लोकगुरुं गुरुभिः सकपूर्वैः पूरकुलोत्तमदासमुदारम् श्रीनगपद्याभिरामवरेशो दीप्रसयानगुरुञ्च भजेऽहम्। लोकाचार्य गुरवे कृष्णपादस्य सोनवे संसारभोगी सन्दष्ट जीव जीवादवे नमः। लोकाचार्य कृपापात्रं कौण्डिन्यगुणभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कुरुकुलोत्तमम्। नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादलब्ध परमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्य पदाम्बोज राजहंसायुधान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुम्। श्रीजिह्वा वदति सदा समम् अलमशेषशास्त्रविदं सुन्दरवरगुरुकरुणगन्तलितज्ञानमन्दिरं कलये। श्रीमच्चडारिकर्जित् इतिराज्य सौम्यजा मातृवाणगिरियोगिपदां च भक्तं सुत्यन्तयुग्मसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। श्रीमच्चडाहारि इतिराज सौम्योभयन्द्रगगनाद्रिमुनिन्दभक्तं वेदान्तयुग्मविशदीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः। முமுட்சுப்பொடி காலக்ஷேபத்திலே 18வது காலக்ஷேபம். இதுவரை 17 காலக்ஷேபங்கள் ஆகியிருக்கின்றன. 17வது காலக்ஷேபம் 29/10/2025 நடந்தது. அதற்கு பிறகு இன்றைய தினமான 24 பிப்ரவரி 2026 18வது காலக்ஷேபம். முமுட்சுபடி மூலம் சூத்திர எண்ணிக்கை 81 ஆரம்பிக்கிறது. இந்த 81வது சூத்திரத்திலே சுவாமி புள்ளலோகாச்சாரியா என்ன சொல்லுகிறார் என்றால், பிறருக்கு உரியனான அன்னு தன் வைலட்சண்யத்தை காட்டி மீட்கலாம், தனக்கென்னமனு யோக்கியதையும் கூட அழியும் என்பதாக காண்கிறார். இதற்கு முந்தின சூத்திரமான 80வது சூத்திரத்திலே என்ன காட்டினார் என்றால், ஆக நமஹா என்கிற இத்தால் தனக்கு உரியவன் அன்று என்கிறது என்பதை காண்பித்தார். எப்போ ஒருத்தன் எம்பெருமானை நமஹா அப்படின்னு சொல்லி வணங்குகிறானோ அப்பொழுது அவன் அவனுக்கு உரியவன் அல்லன் என்பதை முந்தைய சூத்திரத்தை காட்டினார். இந்த சூத்திரத்திலே பிறருக்கு உரியனான அன்னு தன் வைலட்சண்யத்தை காட்டி மீட்கலாம், தனக்கென்றும் அன்று யோக்கியதையும் கூட அழியும் என்பதாக காண்கிறார். இதுக்கு என்ன அவதாரிகைன்னா, தனக்கும்
பிறருக்கும் உரித்தன்று என்று எவன் ஒருவன் நினைக்கிறானோ அவனுக்கு அந்நிசேஷத்தை நிஷேஷித்து உகாரத்தை விவரிக்கிறது. பிறருக்கு உரித்ததன் என்ற அர்த்தையும் விவரியாமல் தனக்கு உரியன் என்று இத்தையே விவரிப்பாரன். பிறருக்கு உரித்தன் அன்று என்று சொல்லாமல் தனக்கு உரியவன் என்று இத்தையே விவரிப்பான் என்ற சங்கையிலே அருளி செய்கிறார். இந்த சூத்திரத்தை பிறருக்கு உரியவனான அன்று தன் வைலட்சணத்தை காட்டி மீட்கலாம், தனக்கென்னும் என்ற யோக்கியதையும் கூட அழியும் என்பதாக. அதாவது அந்நியசேஷ பூதனான அன்னு உகாரம் என்பது ஜீவன். இந்த ஜீவன் தனக்கும் பிறருக்கும் உரியவன் அல்லன் என்பதை கூறுகிறார். இந்த ஜீவன் யாருக்கு உரியவன்? இவனுக்கு உரியவனா? இல்லை. பிறருக்கு உரியவனா? வேற யாருக்கா உரியவனா? அல்லன். அப்ப யாருக்கு உரியவன்? மற்றவர்களுக்கு அடிமை அல்லன், எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை, அவனுக்கே உரியவன் என்பதை விவரிக்கிறார். நமஹா என்பது உகாரத்தை விவரிக்கிறது என்றால் இதன் மூலம் ஜீவன் தனக்கு உரியவன் அல்லன் என்பது மட்டும் மீண்டும் கூறப்பட்டு ஜீவன் மற்றவர்களுக்கு உரியவன் அல்லன் என்பது கூறாமல் விடப்பட்டது. இந்த ஜீவன் மற்றவர்களுக்கு உரியவன் அல்லன்னு சொல்லாமல் இல்லையோ, அப்படி சொல்லாமல் இந்த ஜீவன் என்பவன் தனக்கு உரியவன் அல்லன் என்பது மட்டுமே மீண்டும் மீண்டும் எம்பசைஸ் பண்ணப்படுகிறது. ஜீவன் மற்றவர்களுக்கு உரியவன் அல்லன் என்பது ஏன் கூறாமல் விடப்பட்டது அப்படின்னு ஒரு சங்கை வருமானால் அதற்காக விடையை அருளி செய்கிறார். அதாவது அந்நியசேஷ பூதனான அன்னு, இந்த ஜீவன் அந்நியசேஷையா ஆயிட்டான். சேஷத்துவத்துக்கு இசைகையாலே இவனுக்கு சேஷத்துவம் இவனுக்கு இசைந்து விட்டது. அந்நியர்கள் காட்டில் தனக்கு உண்டான சர்வ காரணத்துவ, சர்வ ரக்ஷகத்துவ, சர்வ சேஷித்வாதியான வைலட்சண்யத்தை காட்டி அந்நியசேஷ பூதனான அன்னு சேஷத்துவத்துக்கு இவன் இசைந்தபடினாலே அந்நியரை காட்டில், மற்றவர்களை காட்டில் தனக்கு உண்டான சர்வ காரணத்துவ, சர்வ ரக்ஷகத்துவ, சர்வ சேஷத்துவதியான வைலட்சண்யத்தை காட்டி அந்நிலையில் நின்று மீட்கலாம் என்று தனக்குரியன் என்று நிற்கும். தனக்கென்றும் என்று யோக்கியதை கூட அழியும் என்பதாக மூலசூத்திரத்தில். அதாவது தனக்குரியவன் என்று நிற்கும் என்று தனக்கு உண்டான சர்வ காரணத்துவ, சர்வ ரக்ஷகத்துவ, சர்வ சேஷித்வாதியான வைலட்சண்யத்தை காட்டி அந்நிலை எம்பெருமான் அதை காட்டி அந்நிலையில் நின்று இவனை மீட்கலாம் என்று தனக்குரியவன் என்று நிற்கும் அன்று இவன் தனக்குரியவன் அல்லன், எனக்கே உரியவன் என்று எம்பெருமான் நினைக்கும் பொழுது இவன் என்ன சொல்றான்? அதற்கு இவன் இசையாமையாலே மீட்கைக்கு யோக்கியதும் கூட இல்லையாயிடும். இவன் இசையனமோ இல்லையோ, இவன் இசையாவிட்டால் இவனை மீட்பது எப்படி? அந்த மீட்பிற்கும் ஒரு யோக்கியதை இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறத இங்கே காட்டுகிறார். அதாவது ஜீவன் மற்றவர்களுக்கு தான் அடிமைப்பட்டவன் என்று எண்ணும் போது அவன் தனக்குத்தானே அடிமைப்படுதல் என்ற தன்மை மறைமுகமாக உள்ளது என்பது புலப்படுகிறது. ஒரு ஜீவன் நான் மற்றவர்களுக்கு அடிமைப்பட்டவன் என்று சொல்லும் போது
அவன் தனக்குத்தானே அடிமைப்படுதல் என்ற தன்மை மறைமுகமாக தோன்றுகிறது. அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட அவனை சர்வேஸ்வரன் மிகவும் எளிதாக தனக்கே உரித்தான அனைத்தின் காரணம், தனக்கே உரித்தான அனைத்தின் காரணம் எம்பெருமானுக்கு உண்டான அசாதாரண காரணம், சக்தி, அசாதாரண சக்தி. என்ன சக்தி? சர்வ காரணத்துவம். சர்வ காரணத்துவம் என்ன? அனைத்தையும் காக்கும் தன்மை. சர்வ ரட்சகத்துவம், அனைத்திற்கும் அவனே எஜமானனான உள்ள தன்மை. சர்வசேஷித்துவம், அவனே எல்லாத்துக்கும் தலைவன் போன்றவற்றை காண்பித்து எம்பெருமான் அவனை, இந்த ஜீவனை தனக்கு அடிமையாக்கி கொள்கிறான், அடிமையாக்க கொள்ள முடியும். ஆனால் அந்த ஜீவன் தனக்கே தான் அடிமை என்ற எண்ணத்துடன் இருந்தால், அந்த ஜீவன் தனக்கு தான் அடிமை என்ற எண்ணத்துடன் இருந்தால் என்றால் நடப்பது என்ன? எம்பெருமானுக்கு அடிமை, அவனுக்கு சேஷபூதன் நினைச்சுட்டா பரவாயில்ல. இவன் தனக்குத்தான் அடிமை என்று நினைத்தால் என்ன செய்வது? எம்பெருமான் இவனிடம் போய், ஏ ஜீவனே, நீ என்னை சார்ந்தவன், தொம்மே, நீ எனக்கு உரியவன் என்று கூறினால் அதற்கு அந்த ஜீவன் அகம்மே, இல்லை இல்லை, நான் உன்னை சார்ந்தவன் அல்ல, நான் என்னை சார்ந்தவன், நான் எனக்கே உரியவன் என்று கூறி அந்த ஜீவன் எம்பெருமானை மறுத்து விடுவான். அப்படி மறுத்து விடுவானே ஆனால் என்ன செய்வது? அதன் பின்னர் அந்த ஜீவனை வசப்படுத்துதல் என்பது மிகவும் கடினமாகும். இவன் நான் உன்னை சேர்ந்தவன் என்கிறார், அவன் இல்லை நான் என்னை சேர்ந்தவன் என்று சொல்வானே ஆனால் அதை மறுத்து அந்த ஜீவன் மறுக்கிறான். அப்படி அவன் மறுத்து விடுவானால் அதன் பின் ஜீவனை தன்னிடம் வசப்படுத்திக் கொள்ளுதல் அவனுக்கு மிகவும் கஷ்டம். எம்பெருமானே நீ என்னை சார்ந்தவன் சொல்லும் போது, ஆமாமோ நான் உன்னை சார்ந்தவன் தான் சொல்லிட்டானே எடுத்துட்டுருவான். நான் உன்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னா சரி போ, சீனை லோகம் மத்திய லோகம் பிரஜந்தி, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி வாழும் அப்படின்னு எம்பெருமான் விட்டுருவான் என்பதை காட்டுகிறார். அதைத்தான், அதாவது அந்நசேஷ பூதனான அன்று சேஷத்துவத்திற்கு இசைகையாலே அந்நியரில் காட்டில் தனக்குண்டான சர்வ காரணத்துவ, சர்வ ரக்ஷகத்துவ, சர்வசேஷத்துவாதியான விலட்சணத்தை காட்டி அந்நிலையில் நின்று மீட்கலாம் என்று எம்பெருமான் திருவுள்ளம் பற்றும் போது இந்த ஜீவனாகவன் தனக்குரியன் என்று நிற்கும். இவன் எனக்கே நான் உரியவன், பிறருக்கு நான் அடிமை இல்லை என்று இவன் நினைக்கும் பொழுது தொம்மே என்றால் அகம்மே என்னும் அது ஒழிய சேஷத்துவத்துக்கு இந்த ஜீவன் இசையாமையாலே அந்த எம்பெருமான் இந்த ஜீவனை மீட்கைக்கு யோகியதையும் கூட இல்லையாயிடும். அவனுக்கு யோகியதை இல்லை. சரி, இவன் இஷ்டத்துக்கு விடுவோம், அதுக்கப்புறம் இவன் திருந்தி வரட்டும் அப்படின்னு விட்டுடுவான் அப்படின்னு காமிக்கிறான். என்கை இந்த நமசால் செய்கிற அம்சம்தான் இது என்ன அருளை செய்கிறார். மேலே இத்தால் விரோதியை கழிக்கிறது என்று இந்த இடத்துல தொம்மே ஹம்மே அப்படிங்கிற பட்டர் அருளை செய்த ஸ்லோகத்தை மாமுனிகள் இங்கே உதாகரிக்கிறார். எப்படின்னா, தொம்மே அகம்மே குதஸ்தது ததவிகுதஹா இதம் வேதமூல பிரமாணம் ஏதஸ்சானாதி சித்தாது அனுபவ விபவாது சோபிசாக்ரோசயேவ பாக்ரோசஹார்கஸ்ய கீதாதிஷு மம விதிதஹ புத்ர சாட்சி சுதி ஸ்யாத் அந்ததத் பக்ஷபாதி சயதி நிருகலகே மிருகமத்யஸ்தவத்வம் என்பதாக ஆச்சரியமான ஸ்லோகம் பட்டர் அருளி செய்து. ஈஸ்வரன் சொல்றான், தொம்மே நீ என்னை சார்ந்தவன். உடனே இந்த ஜீவன் சொல்றான், இல்லை இல்லை இல்லை, நான் என்னை சார்ந்தவன்.
அம்மே நான் எனக்கு உரியவன். உடனே ஈஸ்வரன் கேட்கிறான், அது எப்படி? நான் சொல்லுகிறேன் நீ என்னை சார்ந்தவன் என்று, நீ சொல்லுகிறாய் இல்லை இல்லை நான் என்னை சார்ந்தவன், அது எப்படி என்று எம்பெருமான் கேட்க, ஜீவன் அதற்கு பதில் சொல்லுகிறார், நீ சொல்லியதுதான் எப்படி என்று எம்பெருமான் கேட்க, அதே கேள்வியை எம்பெருமானிடம் இந்த ஜீவன் கேட்கிறான். நான் நீ நீ சொல்றது அது எப்படி? அதுக்கு எம்பெருமான் சொல்றார், நான் சொன்னதுக்கு வேத மூல பிரமாணம் தம்மே, நீ என்னை சார்ந்தவன். அகம்மே இல்லை இல்லை நான் என்னை சார்ந்தவன். குதஸ்தது அது எப்படி? ததவி குதஹா நீ சொல்றிய அது எப்படி? வேத மூல பிரமாணம். நான் எம்பெருமான் சொல்றான், நான் சொல்றதுக்கு வேத மூல பிரமாணம், வேதம் தான் இதற்கு எடுத்துக்காட்டு. அதுக்கு இவன் சொல்றான், எங்களுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னா, நான் என்ன சார்ந்தவனுக்கு ஏதஸ்யானாதி சித்தாது அனுபவ விபவாது, இது எங்களுக்கு எப்படின்னா அனாதியாக நாங்கள் என்னை சேர்ந்தவள் என்று எங்க அனுபவம் இருக்கு, அந்த அனுபவமே எங்களுக்கு பிரமாணம். ஆகையால் நான் சொல்லியதும் அனாதியான அனுபவ பெருமையால் சித்திக்கிறது இந்த ஜீவன் சொல்றான். அந்த ஈஸ்வரன் கேட்கிறான், பெருமாள் கேட்கிறான், எம்பெருமான் கேட்கிறான், அந்த அனுபவம் ஆட்சேபப்பட்டு இருக்கிறது. நீ உன்னை சேர்ந்தவன் சொன்னா அந்த அனுபவம் இருக்கட்டும், ஆனா தட் இஸ் கொஸ்டினபிள், அது ஆட்சேபிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஜீவன் கேட்கிறா, யார் எங்கு ஆட்சேபித்தார்கள்? அதுக்கு பெருமாள் சொல்றார், கீதை முதலிய சாஸ்திரங்களில் என் ஆட்சேபம் சுப்பிரசித்தம். நீ கீதையை, பகவத்கீதை முதலான கிரந்தங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு அது நன்றாக விளங்கும். அதுக்கு ஜீவன் கேட்கிறான், அதற்கு சாட்சியா, இது பகவத்கீதையில இந்த மாதிரி சொல்லிருக்கேங்கிறியே, அதுக்கு சாட்சி யாரு, விட்னஸ் யாரு? ஈஸ்வரன் சொல்றான், ஞானியே சாட்சியாவார், ஞானிதான் அதற்கு சாட்சி. ஞானித்வாத்வைவமே மதம் அப்படின்னு சொல்லியிருக்கார் கீதையில. அதுக்கு யாரு சாட்சினா ஞானிகள் தான் ஜாஸ்தி. பரம எம்பெருமானை உபாசித்து அந்த பரம ஞானிகள் தான் அதற்கு சாட்சி. உடனே ஜீவன் சொல்றான், ஐயோ ஞானிகள் எல்லாம் எப்போதும் உன்னை நினைச்சுட்டு உன் திருவடி தாமரையே நினைச்சுட்டு இருக்கவாளே, அவா போய் நீ சாட்சின்னு சொன்னா அது எப்படி ஒத்துக்கிறது? அது ஒரு பட்சபாதம் இல்லையோ? உன்னை சார்ந்தவர்கள் ஞானிகள், அவர்கள் உனக்கு தானே ஏற்றுக்கொண்டு வருவார்கள், எனக்கு ஏற்றுக்கொண்டு வருவார்களா? ஆகவே உன்னிடம் பட்சபாதம் உள்ள அந்த ஞானிகள் எப்படி சாட்சியாக முடியும் என்று இந்த ஜீவன் கேட்க, இவ்வண்ணமாக எம்பெருமானுக்கும் ஜீவனோடு ஏற்பட்ட இந்த வழக்கிலே சாட்சி இல்லாமையால் சத்தியம் செய்து உன் கட்சியை சாபித்துக் கொள்கிறவர் போலே தேவரே. அதான் அந்த பட்சபாதி செய்து நிருகலகே மிருக்யமஸ்தத் மிருக்யமஸ்தவது நீ எப்படி ஆகிறேன்னா, அந்த பட்சபாதியாக இருக்கிற சாட்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இப்படி சாட்சி இல்லாமையாலே சத்தியம் செய்து உன் கட்சியை ஸ்தாபித்துக் கொள்கிறவர் போலே தேவரே, துளசி மாலை அணிந்து திருமணஞ்சலம் செய்து கொள்ளுமாறு காட்சி அளிக்கிறேன் என்பதாக இந்த ஜீவனுக்கும் எம்பெருமானுக்கும் உள்ள அந்த ஒரு வாக்குவாதத்தை பட்டர் இந்த ஸ்லோகத்திலே தொம்மே அம்மே ஸ்லோகத்திலே காமிக்கிறார். அதே மாமனிகள் இங்கே எடுத்துக்காட்டி, தொம்மே என்றால் அகம்மே என்னுமது ஒளிய சேஷத்துவத்துக்கு இசையாமையாலே வீட்கைக்கு யோகியதம் கூட இல்லை ஆய்விடும் என்கை. ஆகவே வீட்கைக்கு இவனுக்கு யோகியதை இல்லாமல் ஆகிவிடும். எம்பெருமான் இவனை மடிமாங்காயிற்றுக்குள் ஏதாவது ஒரு வியாஜம் இருக்கிறதா, இவனை உத்கர்ஷம் பண்ணலாம்னு பார்க்கும் பொழுது இவன் அதிலே இருந்து அது மீள்வதற்கு வழி இல்லாமல் போகிறான் என்பதாக காய். இந்த நமசால் செய்கிற அம்சம்தான் எது என்ன? அதாவது இந்த நமஸ் இருக்கு இல்லையா, இந்த நமசாலே சொல்லக்கூடிய அம்சம் என்ன என்று அருளை செய்கிறார். இந்த நமஸ் என்ன பண்றது அப்படின்னா, இத்தால் விரோதியை கழிக்கிறது என்று.
இந்த நமசாலே விரோதி கழிக்கிறது. இந்த நமசால் செய்கிற அம்சம்தான் எது என்று அருளி செய்கிறார். இத்தால் விரோதி கழிக்கிறது என்று. நமகா என்பதன் மூலம் என்ன நிகழ்கிறது என்ற கேள்விக்கு விடை அருளி செய்கிறார். இத்தால் விரோதியை கழிக்கிறது என்று. நமகா என்பதன் மூலம் என்ன நிகழ்கிறது என்ற கேள்விக்கு விடை அருளி செய்து இதன் மூலம் ஜீவனின் விரோதியை நீக்குகின்றன என்பதாக காரணம். இத்தால் விரோதியை கழிக்கிறது, அதுதான் ஒன்றோ பலவோ என்ன அருளி செய்கிறார். சரி, விரோதி கழிகிறது என்றால் அந்த விரோதி எத்தனை? அது ஒன்றா பலவா என்றால் அந்த அருளி செய்கிறார் அந்த விரோதிதான் 3 என்பதாக. இதுதான் இந்த விரோதிதான் ஒன்றோ பலவோ என்ன விரோதிதான் 3 என்று அருளி செய்கிறார். ஜீவனின் விரோதிகள் ஒன்றோ அல்லது பல உண்டா என்ற கேள்விக்கு விடை அருளி செய்கிறார். விரோதிகள் 3 ஆகும். விரோதிதான் 3, விரோதி 3. அம்மூன்று தான் எது என்ன? அந்த 3 விரோதி எதுன்னு கேட்டா அதை அருளி செய்கிறார். அதாவது 3 விரோதி: சொரூப விரோதியம், உபாய விரோதியம், பிராபிய விரோதியம் என்று 3 விரோதி. இந்த 3 விரோதியை அருளி செய்கிறார். சொரூப விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி என்று அந்த 3 விரோதிகள் எவை என்ற கேள்விக்கு விடை அருளி செய்து இத்தால் பிரதம பதத்தில் சொன்ன சொரூபத்துக்கு விரோதியும், இப்பதத்தில் ஆர்த்தமான சித்திக்கிற உபாயத்துக்கு விரோதியும், உத்தரபதத்தில் சொல்லுகிற பிராபியத்துக்கு விரோதியும் என்பது. பிரதம பதம், மத்திய பதம், உத்தரபதம் 3 பதம். ஓம் நமோ நாராயணாய. அந்த இத்தால் பிரதம பதத்தில் சொன்ன ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரமபதத்திற்கு சொன்ன அந்த பதத்திற்கு சொரூப விரோதி. நமகா என்ற இப்பதத்தில் ஆர்த்தமாசத்திக்கிற அதுக்கு உபாயத்துக்கு உபாய விரோதி. நாராயணாய என்று சொல்ல உத்தரபதத்தில் சொல்லுகிற பிராபியத்துக்கு விரோதி என்கை. இப்படி 3 விரோதி. அது பிராபிய விரோதி, சுரூப விரோதி, உபாய விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி என்று 3. இந்நமசுதான் என்று, அதாவது சொரூப விரோதியும் உபாய விரோதியும் பிராபிய விரோதியும், இந்த விரோதி தான் 3. அம்மூன்று தான் இது என்ன? அதாவது சொரூப விரோதி, உபாய விரோதி, பிராபிய விரோதி என்று சொல்லி அடுத்த சூர்ணையிலே 84வது சூர்ணையிலே, அதாவது சொரூப விரோதியும் உபாய விரோதியும் பிராபிய விரோதியும் இத்தால் பிரதம பதத்தில் சொன்ன சுரூபத்துக்கு விரோதியும், இப்பதத்தில் ஆர்த்தமாக சித்திக்கிற உபாயத்துக்கு விரோதியும், உத்தரபதத்தில் சொல்லுகிற பிராபியத்துக்கு விரோதியும் என்கை. இந்நமசுதான் காகாட்சிநாயத்தாலே பூர்வோத்திரபதங்களில் சொல்லுகிற சொரூப பிராபியங்களினுடைய விரோதிகளை கழிக்க கடவுளாய் இருப்பது அப்படிங்கிறார் காமிக்கிறார். இப்படி இந்த நமசுதான் நடுவில் இருக்கு. ஓம் நமோ நாராயணன். அந்த நமசு காகாட்சி நியாயம்னு ஒரு நியாயம். காகம்னா காக்கை, அக்ஷினா கண்ணு. காக்கைக்கு ஒரு கண்ணு தான், அது இப்படியும் பார்க்கும், அப்படி இப்படியும் பார்க்கும். அது மாதிரி ஓம் நமோ நாராயண நமப்பதமானது ஓம் நமஹா, நமஹா நாராயணா, ரெண்டுக்கும் அது அன்வயமாகும். அதுதான் காகாட்சி நியாயம். இந்த காகாட்சி நியாயத்தாலே பூர்வ உத்தர, பூர்வம் ஓம், உத்தரம் நாராயணா, நடுவுல இருக்கிறது நமஹா. அது காகாட்சி மாதிரி இருக்குது, இங்கேயும் போறது அங்கேயும் போறது. ஓம் நமஹான்னு சொல்லலாம், இல்ல நமோ நாராயணான்னு சொல்லலாம். இப்படி இந்த காகாட்சி நாயத்தாலே பூர்வோத்தர பதங்களில் சொல்லுகிற சொரூப பிராபியங்களுடைய விரோதிகளை கழிக்க கடவுள். நமகா என்ன பண்றது? 3 விரோதி இருக்கோ இல்லையோ? என்ன விரோதி?
சொரூப விரோதி, உபாய விரோதி, பிராப்திய விரோதி. இந்த மூணுக்கும் மூணு விரோதி, மூணு சப்தத்துக்கும் மூணு விரோதி. அந்த மூணு விரோதிகளையும் இந்த நவப்பரமானது நடுவில் இருந்து கொண்டு அந்த விரோதிகளை இம்ப்ளிமெண்ட்ஸ், அந்த விரோதிகளை கழிக்கிறது, அதை போக்குகிறது என்பதாக காட்டு. பிரணவத்தின் மூலம் உணர்த்தப்பட்ட ஆத்மாவினுடைய சுரூபத்தின் விரோதி, நம என்ற பதத்தின் மூலம் உணர்த்தப்பட்ட ஜீவனுக்கு சர்வேஸ்வரன் உபாயம் என்ற எண்ணத்திலான விரோதி, நாராயணாய என்ற பதத்தின் மூலம் உணர்த்தப்படும் கருத்தான கைங்கரியமே ஜீவனின் குறிக்கோள் என்பதற்கான விரோதி ஆகிய மூன்று விரோதிகளும் காக்கையின் ஒரே கண் வழியானது அதன் இரண்டு கண்கள் வழியாகவும் காண்பது போல நம என்ற ஒரே பதமானது சொரூபம் மற்றும் பிராபியம் முதல் மற்றும் மூன்றாம் விரோதிகள் ஆகிய இரண்டையும் அது விளக்குகிறது என்பதாக காட்டி, இவ்விரோதி திரயமும் கலிகையாவதுதான் எது? இந்த மூணு விரோதி என்ன விரோதி? சொரூப விரோதி, உபாய விரோதி, பிராப்திய விரோதி. இது எப்படி கலிகையாவது, எப்படி இது போகும் அப்படின்னு கேட்டா, அது என்ன என்ன அது தன்னை அடையவே அருளை செய்கிறார் மேல் மூன்று வாக்கியத்தாலே. அது எப்படி கலிகை, எப்படி கலிகையாகும் என்பதை காட்டுகிறார் அடுத்த சூத்திரத்தில், 85வது சூத்திரம். சொரூப விரோதி கலிகையாவது யானே நீ என் உடமையும் நீயே என்றிருக்கை. உபாய விரோதி கலிகையாவது கலைவாய் துன்பம் கலைவாய் ஒளிவாய் கலைகன்மத்திலே என்றிருக்கை. பிராபிய விரோதி கலிகையாவது மக்கணங்காமங்கள் மாத்து என்றிருக்கை என்பதாக இந்த மூன்று விரோதிகளுக்கும் மூன்று உதாரணங்களை ஆழ்வார்கள் ஸ்ரீசக்தியிலிருந்து சுவாமி புலலோகாச்சாரியார் காட்டுகிறார். அதாவது இவ்விரோதித்ரயமும் கலிகையாவது எது என்ன? அது தன்னை அடையவே அருளை செய்கிறார் மேல் மூன்று வாக்கியத்தாலே. இந்த மூன்று விரோதிகளும் நீங்குதல் என்பது என்ன அப்படின்னு என்ற கேள்விக்கு மேலே விடை அருளை செய்கிறார். என்ன? சொரூப விரோதி இத்தியாதி. சொரூப விரோதி அதாவது சுரூபத்துக்கு விரோதி. என்ன சொரூபத்துக்கு விரோதி? யானே எந்தனதே என்றிருக்கையாலே. ஆழ்வாருடைய பாசுரம், யானே எந்தனதே, யானே யானே நீ என்னுடைமையும் நீயே அப்படின்னு, யானே நீ என்னுடைமையும் நீயே, நான் என்னை சார்ந்தவன், என் உடைமையும் நீயே என்று இந்த ஆத்மாத்மியங்கள் இரண்டும் அத்தலைக்கு பிரகாரசேஷம் என்றிருக்கை. இது சொரூப விரோதி. சொரூப விரோதி என்னன்னா, நானே எனக்கு அடிமை நினைச்சுட்டு இருக்கிறது. நானே எனக்கு அடிமை இல்லையே, நான் உனக்குத்தானே அடிமை. அந்த ஞானம் எப்பொழுது போகுமோ, அந்த ஞானம் இருக்கிறதுலையும் சொரூப விரோதி. அந்த ஞானம் போயிடுச்சுன்னா அந்த சொரூப விரோதி கழிஞ்சிடும். அது எப்ப கழியும்? யானே நீ என் உடைமையும் நீ, நானும் உன்னை சேர்ந்தவன், என்னுடைய உடைமையும் உன்னை சேர்ந்தது என்ற ஞானம் வரும்போது அந்த சொரூப விரோதி கழியும். உபாய விரோதி அப்படின்னா, உபாயத்துக்கு விரோதி ஸ்வரக்ஷணே ஸ்வ அன்வயம் ஆகாமையாலே, அது உபாய விரோதி. அது கலிகணம். அது எப்படி கலிகணம்னா, கலைவாய் துன்பம் கலையா துணிவாய் கலை கண்மத்திலே என்று ஆழ்வார், நம்மாழ்வார் திருக்குடந்தை பாசுரத்திலே சாதிக்கிறார். துக்கத்தை போக்குவாய் நீ போக்காது ஒளிவாய், கலைவாய் துன்பம் கலைவாய் கலையாது ஒளிவாய். துக்கத்தை நீ போக்குவாய், இல்லாட்டா போக்காமல் ஒளிவாய். நீ போக்கு, அது போக்காம போ. வேறொரு ரட்சக வஸ்துவை விடவே நல்லேன் என்று இருக்கு. ஆனால் நான் உன்னை தவிர
இந்த துக்கத்தை போக்குவதற்கு இன்னொரு வஸ்துவை போய் சேர மாட்டேன் என்று இருக்கிறது. அப்படி இருந்துட்டா அது உபாய விரோதி போயிடும். பிராபிய விரோதி என்னன்னா பிராபியத்துக்கு விரோதி. என்ன பிராபியம்? பிராபியம்னா என்ன? அடைய வேண்டிய வஸ்து, பலன். அடைய வேண்டிய வஸ்து என்ன? எம்பெருமான். அவனை போய் அடைவதற்கு என்ன தடை? இம்ப்ளிமெண்ட்ஸ். அந்த பிராபியத்துக்கு விரோதி சொப்பிரயோஜன புத்தி ஆகியாரு. அதுக்கு பிராபியத்துக்கு விரோதி என்னன்னா சொப்பிரயோஜனம். நானே அவனை எம்பெருமானை அடைய முயல்கிறேன், அடைவேன் அப்படின்னு நினைக்கிறது. சகேதுகுமாக எம்பெருமானை நான் அடைந்து விடுவேன் என்ற நினைப்பு இருக்கிறது, அது சொப்பிரயோஜன விரோதி. அந்த சொப்பிரயோஜன பிராபியத்துக்கு விரோதி இந்த சொப்பிரயோஜன புத்தி. இந்த சொப்பிரயோஜன புத்தி கழிந்திருத்துனா நான் என்னால அவன் அடைய முடியாது. அவனுடைய கிருபை இல்லாவிட்டால், அவனுடைய நிர்வேது கிருபா கடாட்சம் இல்லாவிட்டால் அவனை நான் அடைய முடியாது என்ற புத்தி வந்துருத்துனா, பிரயோஜன புத்தி ஆலே அவனை நான் அடைய முடியாது என்கிற வந்துருத்துனா அந்த பிராபியத்துக்கு விரோதி அழிந்துவிடும். அது கழுகியாவது மற்றனங்காவங்கள் மாற்றேலோ ரொம்பாவாய். திருப்பாவிலே ஆண்டாள் நாச்சியார், நான் உன்னை வந்து சேரும் பொழுது உன்னையே அர்த்தித்து வந்தோம் அப்படின்னு சொல்றார். அதனால அப்படி செய்யும் பொழுது கூட வேற ஏதாவது வெளியிலேருந்து ஏதாவது போர்ஸ் எங்களை வந்து வினைகள் எங்களை தாக்குமா, ஆனால் அந்த விரோதிகளையும் நீயே போக்கி அருள வேண்டும். சொரூப விரோதி என்ன, உபாய விரோதி என்ன, பிராப்தி விரோதி என்ன, இதை தவிர வேற ஏதாவது விரோதிகள் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கும் போது சொல்லும்னா வேற ஏதோ மனசுல போட்டு இந்த ஒரு ரிஷி இருந்தாரோ இல்லையோ, அவர் வந்து நல்ல தியானத்துல இருந்தார். ஒரு நாள் ஒரு மான்குட்டியை பார்த்துட்டார். அது எப்படி மானாவது தாம்பத்திய சுகத்தை அனுபவிக்கிறது, எப்படி மான்குட்டி தன்னுடைய மானானது தன்னுடைய படையோட விளையாடி கொண்டிருக்கிறது என்ன வந்துருத்தோ. ஜடபிரதர்னு ஒரு முனிவர். அதனாலே கடைசியிலே அந்த ஞாபகம் வந்து எம்பெருமானை சிந்திருக்கும் பொழுது அதை பார்த்தார், அந்த ஞாபகம் வந்துருத்தோ. அதே மாதிரி ஏதாவது வரக்கூடாது, மற்ற அது ஏதாவது வந்துவிடுவே ஆனால் அதையும் நீ போக்கி அருள வேண்டும். மற்றனங்காமங்கள் மாத்து என்று உன் உகப்புக்கு புறம்பான எங்களுடைய ஆசையையும் நீ போக்கி எங்களுக்கு அருள வேண்டும் என்பதாக பார்க்கிறார். ஜீவனின் சொரூபத்திற்காக விரோதி என்பது திருவாய்மொழியிலே கூறப்பட்டபடி யானே என்றனதே, நான் எனக்கு உரியவன் என்ற எண்ணம். இந்த எண்ணம் எவ்விதம் நீங்கும் என்றால், யானே நீ என் உடமையும் நீயே என்று தானும் தன்னை சேர்ந்தவையும் ஈஸ்வரனுக்கு உரிமை என்று கூறுவதன் மூலம் அது சரியாகிவிடும். உபாய விரோதி என்பது என்னன்னா, தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முயல்வது. இவ்விரோதி எவ்விதம் கழியும் என்றால், திருவாய்மொழியிலே ஆழ்வார் கூறுவது போல களைவாய் துன்பம் களையாது ஒளிவாய் கலைகண்மத்திலேன் என்பதற்கு ஏற்ப என்னுடைய துயரத்தை நீ நீக்கினாலும் நீக்காவிட்டாலும் நான் உன்னை தவிர வேறு யாரையும் நாடமாட்டேன் என்ற சிந்தனையுடன் இருக்கும் நிலை என்பதை காண்கிறேன். இப்படி பிராபிய விரோதி என்பது என்னன்னா, தனக்கு பயன்படும்படியான செயலை செய்து கொள்வது. இது எப்படி கழியும் என்றால், திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் கடந்த பாசுரத்திலே மற்றனங்காமங்கள் மாசு என்பதற்கு ஏற்ப உன்னை மகிழ்விப்பது தவிர எங்களுக்கு உள்ள மற்ற ஆசைகளை விளக்குவாயாக என்ற சிந்தையுடன் இருக்கும் இருப்பு என்பதாக காண்பிக்கிறார். இப்படி பிராபியத்துக்கு விரோதி சொப்பிரயோஜன பக்தியாலே அது கழுகையாவது மற்றனங்காமங்கள் மாற்று என்று உன்னுடைய உகப்புக்கு புறம்பான எங்களுடைய ஆசையை போக்கு என்று இருக்கும்படி. இப்படி
சொரூப உபாய புருஷார்த்தங்கள் மூன்றுக்கும் விரோதியாகிறது. இப்படி சொரூப உபாய புருஷார்த்த, சொரூப விரோதி, உபாய விரோதி, புருஷார்த்த விரோதி, இந்த மூன்றுக்கும் விரோதி யாரு அப்படின்னா நம்முடைய அகங்கார மமகாரங்கள். இந்த அகங்கார மமகாரங்கள் ஆகையாலே அதனுடைய கிரௌரியத்தை தன் நிவர்த்தியில் உண்டான நன்மையும் அருளி செய்கிறார். கிரௌரியம்னா கொடுமை. இந்த அகங்கார மமகாரங்களால நாம் அது ரொம்ப நம்ம கொடுமைப்படுத்தி விடுது. அதனாலே நாம் அழிந்து விடுகிறோம். தன் நிவர்த்தி அதிலிருந்து விடுபடுவதற்காக உண்டான நன்மையும் அருளை செய்கிறார். அதிலிருந்து விடுபடும்னா அதுக்கு என்ன நன்மை ஆகும் என்பதை அருளை செய்கிறார். மா என்கை சுரூப நாசம், மகா என்கை சொரூப நாசம், நமகா என்கை சொரூப உஜ்ஜீவனம். மமகாரம் வந்துருச்சுன்னா சொரூப நாசம், நமகான்னு சொல்லிட்டா அது சொரூப உஜ்ஜீவனம் ஆகும் அப்படிங்கிறத காரணம். அர்த்த சூத்திரத்திலே மகா என்கை சொரூபநாசம், நமகா என்கை சொரூப ஜீவனம் என்பதாக காட்டுகிறார். இப்படி சொரூப உபாய புருஷார்த்தங்கள் மூன்றுக்கும் விரோதியாகிறது இவனுடைய அகங்கார மமகாரங்கள் ஆகையாலே அதனுடைய கௌர்த்தியத்தையும் தன் நிவர்த்தியில் உண்டான நன்மையும் அருளை செய்கிறார். மா என்கை சொரூபநாசம், நம என்கை சொரூப ஜீவனம் என்பது. இப்படியாக இந்த ஜீவன் சர்வேஸ்வரனுக்கு மட்டும் அடிமை என்றுள்ள ஜீவனின் சொரூபம். நாம் யாருக்கு அடிமை? சர்வேஸ்வரனுக்கு அடிமை. அந்த அடிமை என்றுள்ள இந்த ஜீவனுடைய சொரூபம் சர்வேஸ்வரனை மட்டுமே சரண் என்று கொண்டுள்ள உபாயம், சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே கைங்கரியம் செய்கின்ற புருஷார்த்தம். சொரூபம், உபாயம், புருஷார்த்தம். சொரூபம் என்ன? நான் எம்பெருமானுக்கே இந்த ஜீவன் அடிமை அப்படிங்கிறது சொரூபம். இந்த சொரூபம் எப்போ வரும்? இந்த சொரூப விரோதி கழிந்தால் இந்த சொரூபம் வந்துவிடும். சர்வேஸ்வரர் மட்டுமே நான் சரணம் கொண்டுள்ளேன் அப்படிங்கிறது உபாயம். அந்த உபாய விரோதி கழிந்தால் இந்த ஞானம் வந்துவிடும். நாம் சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே கைங்கரியம் செய்கின்ற புருஷார்த்தம் என்று அப்படி எப்போ வரும் அப்படின்னா நான் அவனே பிராபியம், மற்றது பிராபியம் இல்லைங்கிற ஞானம் கழியும் போது எம்பெருமானே பிராபியம் அங்கிற ஞானம் வந்துருத்தா அவனுக்கே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிற புருஷார்த்தம். இந்த மூன்றுக்கும் விரோதியாய் இருப்பவை, இந்த மூன்றுக்கும் இந்த ஞானம் வரணும். அது ஞானம் கழியணும், கழிந்தா இந்த ஞானம் வந்துடும். இந்த ஞானம் வர்றதுக்கு எது இம்ப்ளிமெண்ட்ஸு அப்படின்னா இந்த ஜீவனுடைய அகங்காரம் மமகாரங்கள். இந்த அகங்காரம் தான் தான் அப்படின்னு அந்த அகங்காரமும் நான் தான் செய்தேன் அந்த மமகாரமும் இவற்றின் தீயதன்மையும் இந்த எண்ணங்கள் விலகினால் உண்டாயக்கூடிய நன்மையை அருளி செய்கிறார். இந்த சூத்திரத்துல என்ன அருளி செய்கிறார் அப்படின்னா இந்த மமகாரங்கள் அகங்காரங்கள் இது ரெண்டும் ஒழியணும். இந்த ஒளிந்திருத்தினா தீமைகள் எல்லாம் ஒளிந்திருக்கும். இந்த எண்ணங்கள் விலகினால் அதனால் உண்டாகக்கூடிய நன்மை என்ன? அப்ப என்ன பெனிஃபிட்ஸ் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை மேலே அருளி செய்கிறார். அதாவது சேதனஸ்ய யதா மம்யம் ஸ்வஸ்மின் ஸ்ரீயே ஜவஸ்துனி மம இத்யக்ஷரத்வந்த்வம் ததா மம்யஸ்ய வாசகம் என்கிறபடியே இந்த ஒரு உதாரணத்தை சுவாமி மனோகர மௌனிகள் இந்த வியாக்கியானத்திலே காண்பிக்கிறார். அதாவது சேதனஸ்ய யதா மம்யம் ஸ்வஸ்மின் ஸ்ரீயே ஜவஸ்துனி மம இத்யக்ஷரத்வந்த்வம் ததா மம்யஸ்ய வாசகம். இது அகில்முக்த சமிதியிலே சிவன் பார்வதிக்கு உபதேசம் செய்யப்பட்ட பொழுது
சொன்ன ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்கிறார்கள் என்றால், தன்னிடத்திலும் தன்னை ஒட்டியிருக்கிற பொருள்களிடத்திலும் என்னுடையது என்ற எண்ணம் எப்போது ஏற்படுகிறதோ அப்போது மம என்னுடைய மமகாரம் அந்த 2 எழுத்து உள்ள எழுத்துக்களும் ஜீவனுடைய அகங்கார மமகாரத்தையும் காட்டுகின்றன என்பதாக காட்டுகின்றன. தன்னிடத்திலும் தன்னை ஒட்டியிருக்கும் பொருளிடத்திலும் அது என்னுடையது அப்படிங்கிற எண்ணம் ஏற்படும் போது இவனுக்கு மமகார அகங்காரங்கள் ஏற்பட்டு விடுகிறது. ஆகவே எப்பொழுது நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எதுவும் தன்னை ஒட்டி இருக்க பொருள் இடத்திலும் அது என்னுடையது அல்ல, அது எம்பெருமானை சேர்ந்தது என்ற எண்ணம் வரும் பொழுது இந்த மமகார அகங்காரங்கள் தலையெடுக்காது. அது என்னுடையது என்று எண்ணும் பொழுது அந்த அகங்கார மமகாரங்கள் தலையெடுக்கும் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சேதனஸ்ய யதா மம்யம் ஸ்வஸ்மின் ஸ்ரீயேச்ச வஸ்துனி மமவித்தக்ஷரத்வந்த்வம் ததா மம்யஸ்ய வாசகம் என்பதாக காட்டுகிறார். என்கிறபடியே மா என்கிற இதிலே அகங்கார மமகாரங்கள் 2 உண்டாகையாலே, இந்த மா என்ற அக்ஷரத்திலே அகங்காரங்கள் மமகாரங்கள் 2 உண்டாகையாலே அதில் அன்விதனாகை அப்படின்னா அதில் சேருதல். இது ஆத்மானுடைய சுரூபத்துக்கு நாசம். இப்படி அந்த மமகாரத்திலும் அகங்காரத்திலும் சேர்ந்து விட்டானால் இந்த ஆத்மாவுடைய சுரூபத்துக்கு அது நாசம். நமகா என்ற அதில் அன்வயமற்றிருக்கை சுரூபத்திற்கு, நமகா என்ற அதில் அன்வயமற்றிருக்கை சுரூபத்துக்கு உஜ்ஜீவனம் என்பை. இவ் ஆத்மாவுடைய சுரூபத்துக்கு நாசம் அகங்கார மமகாரங்கள். நம என்ற அன்வயமற்ற இருக்கை சுரூபத்திற்கு உஜ்ஜீவனம். மம இது என்னை சார்ந்தது அல்ல என்று இருத்தல் சுரூபத்திற்கு உஜ்ஜீவனம். द्वयक्षरस्तु भवेन् मृत्युः त्रियक्षरं ब्रह्मणः पदं ममेदि द्वयक्षरो मृत्युः न ममेदि च சாஸ்வதம் என்ன கடவதிரே என்பதாக அடுத்த ஒரு பிரமாணத்தை காமிக்கிறார் சுவாமி மணவாளமாமணி. அதுவும் பாரதத்திலே சாந்தி பருவத்திலே சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகம். द्वय अक्षरस्तु भवेन् मृत्युः திரு அக்ஷரம் பிரம்மணஹா பதம் மமேதி தேக்ஷரோ மிருத்யுஹு ந மமேதி ச சாஸ்வதம். ஆச்சரியமான ஸ்லோகம். 2 அக்ஷரங்கள். இந்த 2 அக்ஷரங்கள் ஆத்மாவுக்கு யமன். யமன்னா யாரு? காலன். இந்த உயிரை பற்றி கொண்டு போகிறவர். இந்த 2 அக்ஷரம் எது? அகங்காரம் மமகாரம். அகங்கிறதும் மகங்கிறதும் 2 யமன் மாதிரி. 3 அக்ஷரங்கள் அழிவில்லா தன்மை. அவை எவை எண்ணில் நாம அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அழிவில்லாது. மம மம மமன்னா 2 அக்ஷரம். மம என்னுடையது என்னுடையது என்னது 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 எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னா அது யமன் மாதிரி அழியக்கூடியது. மம இது என்னோடது இல்லை அப்படின்னா ஒரு நிஸ்பிருகம் வந்துடும். அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது. then you will be in peace. ஸோ மமங்கிற 2 அக்ஷரம் யமனை போன்றது. மமன்னு சொல்லிட்டேன்னா 3 அக்ஷரம். அந்த 3 அக்ஷரம் அழிவில்லா தன்மையை கொடுக்கணும், பரமானந்தத்தை கொடுக்கும் என்பதாக பாரதத்திலே சாந்தி பருவத்திலே துவயக்ஷரஸ்து பவேத் மிருத்யுஹு 2 அக்ஷரம் ஒன்று சாவடிச்சிடும், மிருத்யுக்கு கொண்டு சேர்த்துடும்.
அது யமன் மாதிரி, ஆத்மாவுக்கு அது யமன். திரியக்ஷரம் பிரம்மணோபதம், 3 அக்ஷரமானது நாமமான்னு சொல்லிட்டா 3 அக்ஷரம், அது பிரம்மணக பதம், பிரம்மத்தை அடைந்தால் கூட உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். மமேதி திரியக்ஷரோ மிருத்யுகு, மமன்னு சொல்றதுனாலே உனக்கு மிருத்யு சம்பவிக்கும். நாம் அமேதி சாஸ்வதம், நாம் அமேன்னு சொல்லிட்டா எட்டர்னல் பீஸ், அது சாஸ்வதமாக இருக்கும் என்பதாக காட்டி, இப்படி சொரூப உபாய புருஷார்த்த விரோதிகளை கழிக்கிற அளவெண்ணிக்கே இந்நமசுதான் சொரூபாதி திரயத்தையும் பிரகாசிப்பிக்கும் என்கிறார். இதுதான் சொரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும் என்றே. இப்படி அகிர்பக்த சமயத்திலே சொன்ன மாதிரி தன்னை குறித்தும் தன்னிடம் உள்ள பொருள்களை குறித்தும் என்னுடையது என்ற எண்ணம் உண்டாகும் போது மம என்னும் பதங்கள் மமகாரத்தை குறிக்கிறது என்று கூறி, மா என்ற பதத்தில் அகங்காரம் மற்றும் மமகாரம் இரண்டுமே அடக்கம் என்பது தெரியும். மா என்று சொல்லிட்டான்னா அதுல அகங்காரமும் மமகாரமும் ரெண்டும் சேர்த்து, அதில் ஈடுபட்டுள்ள ஜீவனின் சுரூபமானது நாசம் அடைகிறது. ஆகவே இந்த ஜீவனானது மமகாரத்திலே போகக்கூடாது, நாம என்பதில் சேர வேண்டும். ஆகவே நமகா என்ற பதமானது அகங்காரம் மற்றும் மமகாரம் மற்றும் ஆகியவற்று இந்த தொடர்புகளை விளக்கி இந்த ஜீவனுடைய சொரூபத்தை காக்க வல்லது. ஆகவே இந்த 2 அக்ஷரங்கள் ஆத்மாவிற்கு யமன் போன்றது, 3 அக்ஷரங்கள் பிரம்மத்தின் இருப்பிடத்தை அளிப்பது, அந்த 3 அக்ஷரங்கள் நாமம என்று கூறுவது என்று கூறி மேலே அடுத்த சூத்திரத்திலே இதுதான் சுரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும் என்கிறார். என்னன்னா இதுதான் எது எதுன்னா இந்த நாமம என்பது சுரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும். இப்படி சொரூப உபாய புருஷார்த்த விரோதிகளை கழிக்கிற அளவெண்ணிக்கே இந்த நமசுதான் சொரூபாதி திரயத்தையும் பிரகாசிக்கும். இந்த நமகா என்ன பண்ணும், நமஸ் என்ன பண்ணும்னா சொரூப உபாய புருஷார்த்த விரோதியை கழிக்கும். அந்த விரோதத்தை கழித்து சொரூபாதி திரய சொரூப உபாய புருஷார்த்தத்தை உனக்கு பிரகாசிப்பிக்கும், உஜ்ஜலப்பிக்கும். அதை சொரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும் என்றை. சொரூபம் உபாயம் மற்றும் புருஷார்த்தம் ஆகிய 3 விரோதிகள் அழிவது மட்டுமே போதாது, நம என்னும் பதம் இந்த 3ஐ அழித்தா 3ஐயும் அழித்தா மட்டும் போராது, இந்த நமசப்தம் இதை அழித்து உன்னை இன்னும் பிரகாசப்படுத்துகிறது, பலத்தை கொடுக்கிறது என்று அருளி செய்கிறார். எப்படின்னா இதுதான் சொரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும். இது தன்னை உபாதிக்கிறார் மேல் 3 வாக்கியத்தாரே. இது எப்படி உனக்கு சொரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் எப்படி உனக்கு தரும் அப்படிங்கிறதை மேல் சூத்திரத்திலே காட்டுகிறார். 88வது சூத்திரம். என்ன சூத்திரம்னா, தொலைவள்ளி மங்கலம் தொழும் என்கையாலே சொரூபம் சொல்லிற்று, வேங்கடத்து உறைவாருக்கு நமகா என்கையாலே உபாயம் சொல்லிற்று, அந்திதலும் சொல் என்கையாலே பலம் சொல்லிற்று என்கிறார். தொலைவள்ளி மங்கலம்னு திவ்யதேசம் ஆழ்வார் திருநகரிலே தாமிரபரமனைக்கு அக்கறையிலே இருக்கிறது. இக்கரையிலே ஆழ்வார் திருநகரி, திருக்கோளூர் போன்ற திவ்யதேசங்கள். திருக்கோளூருக்கு நேர் எதிராக தொலைவள்ளி மங்கலம் என்று சட்டத்திருப்பதையும் சொல்றோம். தேவபிரான், தொலைவள்ளி மங்கலம், அரவிந்த லோச்சனம். என்ன சொல்றார் ஆழ்வார்? தொலைவள்ளி மங்கலம் தொழும் அப்படிங்கிறார். அப்படிங்கையால தொலைவள்ளி மங்கலத்தை தொழும்னு சொன்னாலே சொரூபம் சொல்லிருக்கு, சொரூபம் ஆயிடும். சொரூப விரோதி போயிடுமா. தொலைவள்ளி மங்கலம் தொழும் இவளை அப்படின்னு சொன்னா சொரூப நாசம் ஆயிடும். வேங்கடத்துறைவாருக்கு நம என்னலாம் கடமை அது சுமந்தார்களுக்கு. என்ன திருவேங்கரமுடையானை போய் அந்த திருவேங்கரமுடையானை நமகா
என்று அங்க போக வேண்டாம், இங்கிருந்து சொன்னாலே அது அவனுக்கு பெரிய சுமையாய் விழுந்தது என்பதனாலே உபாயம் சொல்லி அந்திதலும் சொல் என்கையாலே பலம் சொல்லிற்று என்று இது தன்னை உபபாதிக்கிறார் மேல் 3 வாக்கியத்தாலே. தொலைவெள்ளி மங்களம் தொடும் இத்தியாதி, அதாவது தொலைவெள்ளி மங்களத்தை தொழும் என்று அவன் உகந்தருள் நிலத்தளவும் செல்ல சேஷமாயிருக்கும்படியை சொல்லுகிற அளவில் தொழும் என்று நமஸ்காரத்தை சொல்லுகையாலே. அவன் உகந்த அருளின இடம், எம்பெருமான் உகந்த அருளின இடங்கள் 108 திவ்ய தேசங்கள். அது இந்த நில உலகிலே 106 நமக்கு கிடைக்கிறது. அந்த திவ்ய தேசத்திலே சென்று வாசம் செய்யும் இருக்கு, அங்கே சென்று நம்மால் வாசம் செய்ய இருந்தால் நல்லது. அந்த திவ்ய தேசத்திலே வாசம் செய்ய முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு காரணத்தினாலே வெளியூரிலே குதிர நிமித்தம் பகுகிருத வேஷகாங்கிறார் போல எங்கேயாவது போய் தன்னுடைய பிழைப்பிற்காக வெளியே சென்றிருந்தாலும் எங்கு சென்றாலும் அவன் உகந்த நிலத்தளவும் செல்ல சேஷமாயிருக்கும்படியை சொல்லுகிற அளவில் தொழும் என்று நமஸ்காரத்தை சொல்லுகிறது. தொலைவெள்ளி மங்களம் தொழும், அந்த எம்பெருமானை இங்கிருந்தே மனசால தொழ நினைச்சுக்கிறேன், அதுவே போகும். அப்படி சொல்லிட்டா சொரூப நாசம் போயிடும். சொரூபம் சொல்லித்து வேங்கடத்து இத்தியாதி, அதாவது வேங்கடத்து உறைவாருக்கு நம என்று திருவேங்கடமுடையானுக்கு சேஷம் நான், அவனுக்கே நான் சேஷன், எனக்கு உரிய நல்லேன் என்று நமஹா வேங்கடத்துறைவாருக்கு நம என்னலாம் கடமை. நீ வேங்கடத்துறைவாருக்கு நமன்னு சொல்லிட்டேன்னா அந்த கடன் அவனுக்கு போயிடுறது. ஐயோ இவன் என்னை நமான்னு சொல்லிவிட்டானே, இவனை காப்பாற்ற வேண்டுமேன்னு அவன் திருவள்ளுவம் பார்த்தார் என்று திருவேங்கடமுடையானுக்கு சேஷம் அடியே அடியே எனக்குரிய நல்லேன் என்று சொலக்ஷணத்தில் பிராப்தி இல்லாத சொரூப பாரதந்திரயத்தை சொல்லுகையாலே அவனே உபாயம் என்னும் இடம் சித்திக்கையாலே உபாயம் சொல்லி அவனே உபாயம். He only the ways and the means is he only, he H capital. உபாயம் சொல்லுகிறது. அந்திதொழும் இத்தியாதி, அதாவது அந்திதொழும் சொல் என்று தாஸ்யரசம், அந்திதொழும் தாஸ்யரசம் அதிசயித்தார், நான் இவனுக்கு தாசன், அதனாலே சரமதிசைகளே சொல்ல கடவை தொழுஞ்சொல் என்று அந்திதொழும், அந்திதொழும் சொல் தொழும், தொலைவெள்ளி மங்களத்தை தொழும், வேங்கடத்துறைவாருக்கு நமகா, அந்தி தொழும், தொழும் சொல்றது. இந்த தொழும்னு சொல் போரும் நமசப்தத்தை சொல்கையாலே பலம் சொல்லித்து அதுவே பலன் என்பதாக இந்த சூத்திரத்திலே காண்பிக்கிறார். அதாவது தொலைவெள்ளி மங்களம் தொழும் என்பதன் மூலம் எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்தபடி வாசம் செய்யும் திவ்ய தேசத்தை அடைந்து துடிக்கும் ஜீவனின் தன்மையை கூறுகிறார். இங்கு உள்ள தொழும் என்ற பதம் நமஸ்காரத்தை கூறுவதால் இது ஜீவனின் சுரூபத்தை விளக்குகிறது. வேங்கடத்துறைவாருக்கு நமகா என்பதன் மூலம் நான் திருவேங்கடமுடையானுக்கே அடிமை, நான் எனக்கு உரியேன் அல்லன் என்ற எண்ணம் வெளிப்படுகிறது. இதன் மூலம் தான் அவனையே அன்றி உள்ளதும் தன்னை காத்து கொள்ள தனக்கு தகுதி இல்லை என்ற எண்ணம் வெளிப்படுகிறது. இந்த எண்ணம் வெளிப்படுவதால் அதுவே உபாயம் என்பதும் நம என்ற பதத்தால் கூறப்படுகிறது. திருவாய்மொழியில் அந்திதலும் சொல் என்பதன் மூலம் அவனுக்கு கைங்கரியம் செய்வதன் மூலம் நான் ஆனந்தம் விளைவதை கூறி, நம என்ற பதத்தின் மூலம் அவனுடைய மகிழ்ச்சிக்கே என்னுடைய கைங்கரியம், என்னுடைய கைங்கரியம் என்னுடைய மகிழ்ச்சிக்கு இல்லை, அவனுடைய போகமயக்கு அவனுடைய மகிழ்ச்சிக்கு இருப்பதால் அதுவே பலனாகிறது என்பதாக காட்டி
இப்பதத்திலே ததியசேஷத்துவம் ஆர்த்தமாக அனுசந்தம் ஆகையாலே அத்தை அருளி செய்கிறார் மேல் சூத்திரத்திலே. ஆகவே இந்த மூணும் சுரூப விரோதி, உபாய விரோதி, பிராப்பிய விரோதி மூணும் கழிந்து அந்த மூணுல இவன் ஈடுபட்டு அதனாலே எம்பெருமானுக்கு இவன் கைங்கரியம் செய்து பிராப்பியம், அந்த பிராப்பியம் இவன் அடையும் பொழுது கூட எனக்கு அது கிடைத்து விட்டது என் மகிழ்ச்சிக்கு நினைக்கக்கூடாது. அந்த மகிழ்ச்சி எம்பெருமானுக்கு. அதைத்தான் மேலே காட்டுகிறார் அடுத்த சூத்திரத்திலே 89வது சூத்திரத்தில். உத்ததும் உன்னடியார்க்கு அடிமை என்கிறபடியே இதில் பாகவசேஷத்துவம் அனுசந்தேயம் என்பதாக அடுத்த சூத்திரத்தை காட்டுகிறார். இப்பதத்திலே ததிய சேஷத்துவம் ஆர்த்தமாக அனுசந்தேயமாகையாலே அத்தை அருளி செய்கிறார். ததிய சேஷத்துவம்னா உற்றதும் உன் அடியாருக்கு அடிமைங்கிறதா ததிய சேஷத்துவம். அது ஆர்த்தமாக அப்படின்னா அப்படியே மனசு பூரிச்சு செய்யற காரியம், ஐயோ தலையிலத்தே செய்யணுமேன்னு கிடையாது. ஆர்த்தமாக செய்கிறதுனாலே அது ஆர்த்தமாக அனுசந்தேயம் ஆகையாலே அத்தை அருளி செய்கிறார் உத்ததும் என்று தொடங்கி. நமகா என்ற பதத்தின் மூலம் எம்பெருமானுக்கு மட்டுமே அல்லாமல் அவனது அடியார்களுக்கும் வசப்பட்டு இருத்தல் உணர்த்தப்படுகிறது என்னும் கருத்தை இந்த சூத்திரத்திலே விவரிக்கிறார். உத்ததும் அடியார் கடிமை என்கிறபடியே இதிலே பாகவத சேஷத்துவம் மனசந்தேயம். எப்படி அப்படின்னா, என் திருவட்டளத்தும் கட்டு நான் உற்றதும் உன்னடியார் கடிமை. உன்னுடைய திருவட்டாட்சரம் நான் கத்துண்டேன். திருவட்டாட்சரம் என்ன? இந்த திருமந்திரார்த்தம். திருமந்திரார்த்தம் என்ன? ஓ நமோ நாராயண. எத்தனை பதம்? 3 பதம். ஓம் நமஹா நாராயண. ஓம் எத்தனை பதம்? 3 பதம். ஆ ஊமா. நம எத்தனை பதம்? 2 பதம். ந மகா. நாராயண பஞ்சாட்சரம். இப்படி 1 அக்ஷரம், 2 அக்ஷரம், 5 அக்ஷரம். 5 2 7 1 8. 1 அக்ஷரம் 3. நமஹா 2 அக்ஷரம். நாராயண பஞ்சாட்சரம். இப்போ 3 2 5. 5 5 10. அப்படி சேர்த்தா இப்படி சேர்த்தா அப்படி, அப்படி சேர்த்தா இப்படி. இப்படி நீ திருவெட்டெழுத்தும் கற்று உன்னுடைய ஓம் நமோ நாராயணா என்ற அந்த 8 எழுத்தையும் நான் கற்று நான் உற்றது என்ன? கற்றதினால் ஆய பயன் கொள் எது என்றால் உன் அடியாருக்கு அடிமை. உன் அடியாருக்கு நான் ததிய சேஷத்துவமாக இருக்க வேண்டும். திருமந்திரத்தால் கற்றதால் நான் உற்றது என்ன? திருமந்திரத்தை இவ்வளவு தூரம் சொல்றாரோட திருமந்திர பிரகடனத்தில் திருமந்திரத்தினுடைய விசேஷத்தை இது கற்றதுனால என்ன பயன் அப்படின்னா, நீ உன் அடியாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும். உன் அடியாருக்கு என் செய்தி இருந்த அப்படின்னு கேட்பாங்க. நம்பர் என் அடியாருக்கு என் செய்தாய் என்று கேட்பாங்க. அதுபோல இந்த திருவெற்றெழுத்தும் கத்து நான் நின்றது உற்றது என்றால் உன் அடியாருக்கு அடிமை என்னும் இவ்வர்த்தத்திலே என்கிறபடி அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தமாய் அதையெல்லாம் போய் பகவத் சேஷத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கிறார். நான் பகவானுக்கு சேஷன். இந்த நமசிலே காஷ்டையான பாகவத சேஷத்துவம். இந்த நமக என்ன சொல்றது? இது விரோதி கழிந்தது, அகங்கார மமகாரம் நிவர்த்தியானது, பகவத் சேஷத்துவம் கிடைத்தது. அந்த பகவத் சேஷத்துவம் பிரகாசிக்கிற இந்த நமசிலே காஷ்டையான அந்த அதுக்கு காஷ்டை, அதுக்கு எல்லை நிலம் எதுனா பாகவத சேஷத்துவம் அனுசந்திக்க வேண்டும். அந்த நவகா என்று பகவத் சேஷத்துவம் இருந்தால் கூட அது அதனுடைய எல்லை நிலம் அது பாகவத சேஷத்துவம் வரையும் போகும். அதனால்தான் உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. I am the slaves of the slave of the slave. தொண்டர் 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 தொண்டன் தொடரும். அடியார் 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 தம்மடியார் அடியார் அடியார் அடியோங்களே அப்படின்னு அது வரையும் அது போகணும். தஸ்காட்டை அதனுடைய எல்லை நிலம். எதனுடைய நிலம்?
அந்த பாகவத சேஷத்தினுடைய எல்லை நில முடியும் அது அனுசந்திக்க வேண்டும் என்னை என்பதாக அகங்கார மமகாரங்கள் நிவர்த்தமாய் பகவத் சேஷத்துவம் உள்ளபடி பிரகாசிக்கிற இந்நமசிலே தத் காட்டையான பாகவத சேஷத்துவம் அனுசந்திக்க வேண்டும் என்கிறார். இதைத்தான் பெரிய திருமொழியிலே 8ஆம் திருமொழி 10ஆம் பத்து 3வது பாசுரம், என் திருவற்றெழுத்தும் கற்று நான் உற்றதும் உன்னடியார் கடிமை, 8 எழுத்து கொண்ட உன்னுடைய திருநாமத்தை நான் கற்றேன், அதன் மூலம் உன்னுடையாருக்கு நான் அடிமையானேன். இதன் கருத்து 8 எழுத்து கொண்ட திருமந்திரத்தின் உட்பொருள் அவனது அடியார்களுக்கும் அடிமைப்பட்டு இருப்பதே என்பதாகும். இதன்படி நமகா என்ற பதம் மூலம் அகங்கார மமகாரங்கள் நீங்க பெற்று எம்பெருமானுக்கு அடிமை என்று உணர்த்தப்பட்டாலும் நமகா என்பதன் மூலம் அவனது அடியார்களுக்கு அடிமைப்பட்டு இருப்பதும் உணர்த்தப்படுவது இங்கே நாம் அறிய வேண்டும் என்பதாக கூறி அடுத்த சூத்திரத்திலே இது அகாரத்திலே என்று சொல்வார்கள், உகாரத்திலும் என்று சொல்வார்கள் என்பதாக ஆரம்பிக்கிறார். அதாவது இப்படி ஆர்த்தமாக அனுசந்திக்கப்படும் பாகவத சேஷத்துவம் தான் இந்த இந்நமசன்னிக்கே ஸ்தலாந்தங்களில் சொல்லுவாரும் உண்டு ஆகையாலே அத்தை அருளி செய்கிறார். இது அகாரத்திலே என்றும் சொல்லுவார்கள், உகாரத்திலும் என்று சொல்வார்கள் என்று. அதாவது இந்த நமகப்பதம் இருக்கோ இல்லையோ, இந்த நமப்பதம் மூலம் உணரப்படுகிறது என்னன்னா, நமகா என்று நான் உன்னை வணங்குகிறேன் மற்றும் அர்த்தமாகாது, நான் உனக்கு அடிமைன்னு. இந்த நமகா என்று அடியார்களுக்கும் அடிமை என்று கருத்து. இந்த பதம் மூலம் மட்டுமல்லாமல் இது வேறு இடத்திலும் உணர்த்தப்படுகிறது என்று சிலர் கூறுவார்கள். அதனை விவரிக்கிறார். எப்படி விவரிக்கிறார்னா, அதாவது சதுர்த்தியாலே ஆத்மாவினுடைய பகவத் சேஷத்தை சொல்லுகையாலே, சதுர்த்தி நாராயணாய ஆய சதுர்த்தி 4வது வேற்றுமை, அதனால பகவத் சேஷத்துவம் சொல்கிறது. பகவத் சேஷத்துவத்துக்கு எல்லை நிலமான கஷ்டையான இந்த பாகவத சேஷத்து அனுசந்தானம் அகாரத்தில் என்றும் சிலர் சொல்லுவார்கள். அகாரம் இருக்கோ இல்லையா, அகாரத்திலே ஓம் அகாரம், அந்த அகாரத்திலே பாகவத சேஷத்துவம் இருக்கு என்று சிலர் சொல்லுவார்கள். அனன்யார்க சேஷத்துவத்துக்கு எல்லை அதிக சேஷத்துவ பரியந்தமான நிற்கையாகையாலே அனன்யார்கத்த பிரதிபாதகமான உகாரத்திலே என்றும் சிலர் சொல்லுவார்கள். அதாவது அனன்யார்க சேஷத்துவத்துக்கு எல்லை எது என்றால் அது ததிய சேஷத்துவ பரியந்தமா நிற்கை. அனன்யார்க பிரதிபாதகமான அது எதிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உகாரத்திலே சொல்லப்பட்டது. பகவத் சேஷத்துவம் பாகவத் சேஷத்தை வரையும் பரிவசிக்கவில்லை அகாரத்திலே சொல்லப்பட்டது. அனன்யார்க சேஷத்துவம்னா நான் உனக்கே அடிமை பாரதந்தி, அந்த அதிக சேஷத்துவ பரியந்தமான நிற்கை அது அனன்யார்கத்த பிரதிபாதமான உகாரத்திலே சொல்லப்பட்டது என்று சிலர் சொல்லுவார்கள். அது ஆர்த்தமாகையாலே அவ்வஸ்தவங்களிலும் சொல்லா இருந்தேதாயிலும் கந்தல் கழிந்த விடத்திலே சொல்லுகை உச்சிதம் என்ற கருத்து என்பதாக காண்கிறார். அதாவது பிரணவத்தில் உள்ள அகாரத்தில் காணப்படும் 4ஆம் வேற்றுமை ஜீவன் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டவன் என்பதை மேலும் விரிவுபடுத்தி அந்த அடிமைத்தனத்தில் எல்லையிடமாக அடியாருக்கு அடிமை என்பது அகாரத்தில் வெளிப்படுவதாக சிலர் கூறுவார்கள். உகாரத்தின் மூலம் நான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவன் என்பது மேலும் விரிவுபடுத்தி அவனது அடியார்களை தவிர வேறு யாருக்கும் அடிமைப்பட்டவன் அல்லன் என்பதை உகாரம் விளையும். நான் யாருக்கு அடிமைப்பட்டவன்? அவன் அடியாருக்கு அடிமைப்பட்டவன். அவன் அடியார்களை தவிர வேறு யாராவது இருந்தால் அவர்களுக்கு நான் அடிமைப்பட்டவன் அல்லன்.
என்பதை உகாரம் விளக்குவதாக சிலர் கூறுவார். அடியார்களுக்கு அடிமை என்னும் இந்த கருத்தை அகாரம் மற்றும் உகாரம் ஆகியவற்றின் மூலம் கூறப்பட்டு இருந்த போதிலும் நமகா என்ற பதன் மூலம் மட்டுமே அகங்காரம் மற்றும் மமகாரம் ஆகிய விரோதிகள் கழிவதார். இந்த அகங்கார மமகாரம் எப்ப கழிகிறது? நமகான்னு சொன்னாதான் கழிகிறது. ஆகையாலே நம என்ற பதம் மூலமே அகங்கார மமகாரங்கள் விரோதிகள் கழிவதால் போவதால் நம என்ற பதத்தின் உட்பொருளாக இந்த கருத்தை கொள்வது சிறந்தது என்று கூறி இந்நமசுக்கு பூர்வத்தில் பிறந்த பிரதிபத்தியை பற்றி இதில் பிறந்த பிரதிபத்திக்குண்டான வாசியை அறிவிச்சு. ஆகவே நமசுங்கிறது எவ்வளவு முக்கியம், அது மற்றதை காட்டிலும் எவ்வளவு வித்தியாசமானப்பட்டது, அதற்கும் இதற்கு உள்ள வாசியை அருளி செய்கிறார், வித்தியாசத்தை அருளி செய்கிறார். ஈஸ்வரன் தனக்கேயாக இருக்கும் என்பதாக தொடங்கி அடுத்த சூத்திரத்திலே காட்டுகிறார். ஈஸ்வரன் தனக்கேயாக இருக்கும், அஜித்து பிறர்க்கேயாக இருக்கும், ஆத்மா தனக்கும் பிறருக்கும் பொதுவாக இருக்கும் என்று முற்பட்ட நினைவு அஞ்ஞனன்னைக்கு அஜித்தை போலே தனக்கேயாக என்னை கொள்ள வேண்டும் என்கிற நமசா என்பதாக இந்த 91வது சூத்திரத்திலே காண்பிக்கிறார். அதாவது இந்நமசுக்கு பூர்வத்தில் பிறந்த பிரதிபத்தியை பற்றிய இதில் பிறந்த பிரதிபலிக்குண்டான வாசி ஈஸ்வரன் தனக்கே யாருக்கும் என்று தொடங்கி ஆரம்பிக்கிறார். அதாவது நமகா என்ற பதத்தின் பொருளை உணர்ந்து கொள்வதற்கு முன்பாக ஜீவன் உள்ள நிலை, அந்த பதத்தை அறிந்து கொண்ட பின்னர் ஜீவன் உள்ள நிலை ஆகியவற்றை அறிவிச்சு. நமப்பதார்த்தம் தெரிந்திருக்கிற முன்னாடி இந்த ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நமப்பதார்த்த அர்த்தத்தை தெரிந்த பிறகு இந்த ஜீவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறதை அருளி செய்கிறார். எப்படின்னா, அதாவது சொரூபம் சுவாதந்திரியம் பகவதா என்கிறபடியே என்பதாக ஸ்ரீ பட்டருடைய ஒரு ஸ்லோகத்தை மாமுனிகள் முதலாக எடுத்து காமிக்கிறார். அதாவது சொரூபம் சுவாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே தத்தாஸ்வேஷாத் உத்கர்ஷாத் பவதி குரு நிஷ்கர்ஷ சமயே தம் ஆசீர்மாதகாஸ்ரீ கமிதுரிதமே தந்தன்ம விபவஹ தத் அந்தர்பாவா த்வாம்ன மிருதகவி தத்தே சுதிரவி இந்த ஸ்லோகத்தாலே அறிவிக்கிறார். இது ஸ்ரீ பட்டர் குணரத்ன கோசனத்திலே அருளி செய்த 28வது ஸ்லோகம். சந்திரனை ஒத்த முகத்தை உடைய ஸ்ரீதேவி தாயே, பகவானுடைய இந்த சொரூபம் சுவாதந்திரியம் பரதத்துவ நிர்ணய சமயத்திலே உன்னோடு சேர்ந்து இருக்கும் பெருமையை கொண்டு அருந்தியிடப்படுகிறது. பகவானுடைய சொரூபம், அவனுடைய சுவாதந்திரியம், அவனுடைய பரதத்துவ நிர்ணயம், இதையெல்லாம் உன்னோடு சேர்ந்திருக்கும் பொழுதே அது பெருமைப்படுகிறது. உனக்கு இனியவனான பிரானுக்கு நீ சொரூப நிரூபக பூதையாயிருக்கும் பெருமை உடைய. இப்படி நீர் அவனோட ஒன்றி இருக்கையால் தேவரீரே வேதம் தனித்து படிப்பது இல்லை. பிராட்டியோட பெருமாளோட பிராட்டி சேர்ந்து இருக்கிறதுனாலே அவனுக்கு உண்டதல் அந்தஸ்தே புருஷோத்தமகா பணிபதி சையாசனம் வாகனம் பிரேவாச்சாரம் அவனுக்கு உண்டான ஆசனமும் வாகனமும் இவளுக்கும் உரித்தாகுமே என்பதாக காட்டினபடினாலே அவரோடு ஒன்றி இவள் இருப்பதனாலே இவளை பற்றி வேதம் தனித்து படிப்பதில்லை என்பதாக காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. சுவாதந்திரமே சொரூபமான ஈஸ்வரன்.
சுவார்த்தபரனாக இருக்கும். சைதன்ய ரகிதமாகையாலே தனக்கே எங்கைக்கு யோகிதை என்றுக்கே பாரதந்திர சொரூபமாய் இருக்கும் அச்சித்து. பாரதந்திரியமா பரார்த்தமாயே இருக்கும். சதுர்த்தியில் சொன்ன சேஷத்துவத்தையும் மகாரத்தில் சொன்ன ஞானத்துவத்தையும் உடையவராக ஆத்மா ஞாதிருத்ம பலத்தாலே சுவாதந்திரிக்கும் சேஷத்துவத்தாலே பாரதந்திரிக்கும் பொதுவாய் இருக்கும் என்று நமசுக்கு பூர்வபதத்தில் பிறந்த பிரதிபத்தி. அப்படி இன்னைக்கே பரார்த்த விசேஷமான அஜித்து போலே தனக்கேயாக எனக்கொள்ளும் மீதே என்கிறபடியே அத்தலைக்கு ரசமாய் விநியோகம் கொள்ளும்படி வேணும் என்று அபேட்சித்திருக்கிறது இந்நமசாலே என்றை. ஆகிய தனக்கேயாக என்ற அத்தை உபபாதிக்கிறார் என்பதாக காட்டுகிறார். அதாவது சுரூபம் சுவாதந்திரியம் பகவதா, சுதந்திரமாக உள்ளதே பகவானின் சுரூபம் என்று கூறப்பட்டது. இதன்படி சுதந்திரத்தையே தனது இயல்பாக கொண்ட சர்வேஸ்வரன் அனைத்தையும் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நடத்தும் தன்மை கொண்டவன். அறிவு இல்லாத காரணத்தாலும் தனது விருப்பம் எது என்பதை அறியாத காரணத்தாலும் இந்த அஜித் வஸ்துக்கள் பாரதந்திரத்தை சொரூபமாக கொண்டு இந்த ஜீவன் அறிவில்லாத காரணத்தால், என்ன அறிவு? எம்பெருமானே உபாயம் உபேயம் என்ற அறிவு, அது இல்லாத காரணத்தால் தனது விருப்பம் எது என்பதை அறியாத காரணத்தாலும் அஜித்து அதுக்கு உண்மை தெரியாது. அஜித் வஸ்துக்கள் பாரதந்திரியத்தை சொரூபமாக கொண்டு, ஆகவே அந்த அஜித் வஸ்துக்கள் பாரதந்திரியத்தை அன்றியே படைத்து மற்றவர்களுக்காக இருக்கும், மற்றவர்களுக்காகவே அவர்கள் வாழ்வார்கள். பிரணவத்தில் உள்ள அகாரத்தில் 4ஆம் வேற்றுமை மூலம் நாராயணாய கூறப்பட்ட அடிமைத்தன்மையும் மகாரத்தில் கூறப்பட்ட ஞானம் பொருந்திய தன்மையும் கொண்டவன் ஜீவன். ஆகவே இந்த ஜீவன் தனக்காகவும் இருக்கிறான், அடிமைத்தன்மை காரணமாக மற்றவர்களாகவும் இருக்கிறான். இவனுக்கு 2, ஒருத்தன் நான் எனக்கேங்கிறான், இன்னொருத்தன் அவனுக்கு அடிமைங்கிறான். இந்த 2ம் இந்த ஜீவனுக்கு உள்ளது. ஆகவே இந்த ஜீவன் தனக்காகவும் இருக்கிறார், பிறருக்காகவும் இருக்கிறார். இந்நிலையை ஜீவன் நமகா என்ற பதத்தின் பொருளை உணர்த்துவதற்கு முன்பு இருக்கும் நிலை. இந்த நமப்பதத்தினுடைய அர்த்தம் அறியாத போது நான் எனக்கே உரியவன், நம சப்தத்தை அர்த்தத்தை உணர்ந்த பிறகு நான் எம்பெருமானுக்கு உரியவன் ஆகிறான். ஆனால் நம என்ற பதத்தின் பொருளை அறிந்த பின்னர் அஜித் வஜித் போன்ற மற்றவர்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்று அவன் அறிகிறான். இந்த நிலையை திருவாய்மொழியை நமக்கு தனக்கேயாக எனக்கொள்ளு மீதே என்று கூறுவது போல எம்பெருமானுடைய மகிழ்ச்சிக்காகவே தான் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கும் நிலையாக உள்ளது என்பதாக காட்டி தனக்கேயாக என்ற அத்தை உபாதிக்கிறார். தனக்கேயாக என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்திலே என்பதாக காட்டுகிறார். அதாவது போக தசையில் ஈஸ்வரன் அளிக்கும் போது நோக்க வேணும் என்று அழியாதொழிகை என்பதாக அடுத்த சூத்திரத்திலே காண்கிறார். அதை நாளை தினம் இன்றைய தினம் 81வது சூழ்நிலையிலிருந்து 91வது வரையும் பார்த்திருக்கிறோம். 81 பிறருக்கு உரியனான அன்று தன் வைலட்சணத்தை காட்டி மீட்கலாம் தனக்கென்னுமென்ற யோக்கியதையும் கூட அழியும். 82 இத்தால் விரோதியை கழிக்கிறது. 83 விரோதிதான் 3. 84 அதாவது சொரூப விரோதியும் உபாய விரோதியும் பிராப்திய விரோதியும். 85 சொரூப விரோதி கலிகையாவது யானே நீ என்னுடைய நீயே என்றிருக்கை. உபாய விரோதி கலிகையாவது
கலைவாய் தின்பம் கலைவாய் திரைவாய் கலைகண்மத்திலே என்றிருக்கை. பிராப்பிய விரோதி கழுகையாவது மட்டணங்காமங்கள் மாற்று என்றிருக்கை. 86வது மகா என்கை சொரூபநாசம், நமகா என்கை சொரூப உஜ்ஜீவனம். 87வது சூத்திரத்திலே இதுதான் சொரூபத்தையும் உபாயத்தையும் பலத்தையும் காட்டும். 88வது தொலைவள்ளி மங்கலம் தொழும் என்கையாலே சொரூபம் சொல்லித்து, வேங்கடத்துறைவாருக்கு நமகா என்கையாலே உபாயம் சொல்லித்து, அந்திதலும் சொல் என்கையாலே பலம் சொல்லித்து. 89வது உற்றதும் உன் அடியாருக்கு அடிமைங்கிறபடியே இதிலே பாகவசேஷத்துவம் அனுசந்தேகம். அடுத்தாவது 90வது சூத்திரத்திலே இது அகாரத்திலே என்றும் சொல்லுவார்கள், உகாரத்திலே என்றும் சொல்லுவார்கள். 91வது ஈஸ்வரன் தனக்கேயாக இருக்கும், அஜித்து பிறர்க்கேயாக இருக்கும், ஆத்மா தனக்கும் பிறருக்குமாய் இருக்கும் என்று முற்பட்ட நினைவு. அஞ்சனன்னைக்கே அஜித்தை போல தனக்கேயாக எனக்கெல்லும் வேணுங்கிறது நமசாலே என்பதாக காட்டுகிறார். 91 வரையும் பார்த்தோம். ஈஸ்வரன் தனக்கேயாக இருக்கும், அஜித்து பிறருக்காக இருக்கும், ஆத்மா தனக்கும் பிறருக்குமாக இருக்கும். ஆனால் அது தனக்கும் பிறருக்கும் இருக்கிற நினைப்பு முற்பட்ட நினைவு. நமசப்தார்த்தத்தை அறிவதற்கு முன்பாக, நமசப்தத்தை அறிந்த பிறகு அது அஞ்சனன்னைக்கே தனக்கும் பிறருக்கும் பொதுவாக இருக்கும் என்ற ஞானம் அன்னைக்கே அஜித்தை போல தனக்கேயாக எனக்குள்ள வேணும், உனக்கே நாமா செய்வோம் அப்படின்னு நீ என்ன வேணா விநியோகம் பண்ணிக்கொள், நான் உனக்கு அஜித்தை போல இருக்கிறேன்னு எம்பெருமானத்துல சரணம். அது பாரதத்திலே காட்டும். தனக்கேயாக எனக்குள்ளும் வேணும் என்று இந்த ஞானம் எப்போ வருதுன்னா இந்த நமசாலை வருகிறது என்பதாக காட்டி இந்த 91வது சொல்லுங்க சுவாமி லோகாச்சார் செய்கிறார். நாமும் இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். நாளைய தினம் 92வது சொல்லி கோதில் உலகாசிரியன் கூறகுலோத்தமதாதர் தேதில் திருமலையாழ்வார் செடுங்குறவை மணவாளர் போதுபுகள் திருநாவீருடைய பிரான் தாதருடன் போத மணவாள மாமுனி பொன்னடிகள் போத்தவனே வாடி உலகாசிரியன் வாலியவன் மண்ணுகளம் வாடி முடும்பை என்னும் மாநகரம் வாடி மனம் சூழ்ந்த பெரு இன்பமல்கும் மிகு நல்லா இனம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போதும் உடும்பை உலகாசிரியன் அருளேது மறவாத எம்பெருமான் நீதி வருவான் சிறுநல்லூர் மாமலையோன் பாதந்தொழுவாருக்கு வாராது துய. நமஸ்தேநாதாரி மந்தினாய காலம் கற்பனம் மாத்து வைங்கிரிதாரணை விசேஷாபாத்தம் திவத்யாதிமாமந்தே ரமஜா மதரமுனி ரமஜாமாத யோகீந்திர பதரே ஞானின் சதா சதாய தத்துவ காரியம் ராமான்யோன் பஜே ஸ்ரீநாத்மாரம் காம் நாயாமன் ஆச்சார் வில்யந்தாம் வந்தே குருபரம்பரா சமச்சதவாம் ஜெக்மரத்யாமேனே அஸ்மத்குரோ பகவதோ ஜெய சிந்தோ ராமானுஜரணோ சரணம் பகவத்யே ஸ்ரீமச்சராரிதிராஜிகமாவனம் பங்கம்யாவேந்திரநாத்முனீந்திரபக்தம் வேதாந்தே குணசதி ஸ்ரீமச்சராரிதிராஜரமஜாமாத்ரவாணகிரி யோகி சத்யந்தே குணசுகபோதனம் பிரகேணம் ராமானுஜங்கிரிவரம் துர்கநாத்முனீந்திரபக்தம் வேதாந்தே குணசதீகரணம் பிரவேணம் ராமானுஜங்கிரிவரம் ஆழ்வார் என்பமானார் ஜியர் ஜியர் திருடிகளே சரணம்.